ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்துல பங்குனி உத்திரம், எல்லாரும் கந்தனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா, சஷ்டி கவசம் சொல்லியிருப்பேன். உருவாய் அருவாய் உழுதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த ஒரு ஸ்லோகமே போறோம் முருகனுக்கு. இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் நாம் சுவாமி கிட்ட என்னெல்லாம் வேண்டிப்போம். அப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நான் உனக்கு இது முடிஞ்ச உடனே இந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுறேன், மொட்டை போட்டுக்கிறேன், நடந்து வரேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன், ஏதானு ஒன்று வேண்டிப்போம். அந்த மாதிரி நாம் வேண்டின்றதை சில சமயம் மறந்தும் போயிடும். ஏன்னா அப்போ அந்த கஷ்டம் நமக்கு நிவர்த்தி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது மறந்து போயிடும். அந்த மறந்து போயிடுத்துன்னா தெய்வமே நம்மளை ஞாபகப்படுத்தி வாங்கிக்கும். அது அப்பேற்பட்ட பதிவு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது. மகாபெரிவாளுடைய பக்தர் ஒருத்தர் பழையனூரில் மாதம் வந்து பெரியவாளை காஞ்சியில் சந்திப்பார். சந்தித்து ப்ரேயர் பண்ணிட்டு ஹரஹர சங்கரா சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிறது அவரோட வழக்கம். ஒரு தடவை அவருக்கு அந்த மாதிரி வர முடியாத நிலைமை என்ன அப்படின்னா, அவரை வேற இந்த பழையனூர்லேருந்து வேற சென்னைக்கு மாத்தல் பண்ணிட்டா அவரோட முதலாளி. ஏன் அப்படின்னா அங்கே அவருக்கு புதுசாக இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், அது நீ தான் கெட்டிக்காரன், நீ தான் வரணும். சரி, இவரும் போய் சென்னையில் ஜாயின் பண்ணுறார். அங்கே போனால் சம்பளம் கட்டுப்படி ஆகலை. வர்றது வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியாக இருந்தது. அவரோட எண்ணப்படி மாதம் காஞ்சிக்கு வர முடியல. என்னெல்லாமோ பிரயத்தனப்படுறார். அதோட இன்னொரு பெரிய கஷ்டம், தன்னோட காது கடுக்கன், பாரம்பரியமாக வந்த காது கடுக்கனை கூட ஒரு விற்கிற நிலைமை வந்துடுறது அவருக்கு. அப்போது ஓடி போய் பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்று கதறார், எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டிய தெய்வமே, நீ எனக்கு நினைச்சா உதவி பண்ணலாமே, நீ என்னோட கஷ்டத்தை தீர்க்கலாமே அப்படின்னு போய் முறையிடுற. இவரை தேடிண்டு பழைய ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆள் சரியாக வேலை பார்க்கல, கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு இந்த சென்னை ஆஃபீஸில் அந்த முதலாளி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். முதலாளியோ அந்த ஒரு ஆளை அனுப்புகிறார், நீ உடனே அழைச்சிட்டு வா அவரை அப்படின்னு. இவரும் பெரியவா கிட்ட வேண்டி இந்த அடுத்த நேரம் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடச்சி விட்டே அப்படின்னு சந்தோஷமாயிண்டு கிளம்புறார் அந்த முதலாளி கிட்ட. அவர் சொல்கிறார், விஷயத்த சொல்கிறார், நீ வந்த இடத்துல அந்த பையன், புதுசாக வந்த பையன் ஒழுங்காக வேலை செய்யலை, நீ தான் அந்த கணக்கெல்லாம் போய் நிவர்த்தி பண்ணணும், சரி பண்ணணும், உனக்கு பயணப்படி இத்தியாதி எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு காசு கொடுத்துட்றேன், நீ இப்போ உடனே கிளம்பு அப்படிங்கிற. இவரும் சந்தோஷமா கிளம்பிடுறார். பெரியவாளையும் நமக்கு தரிசிக்கணும் அடிக்கடி, நமக்கு அதுவும் மறந்து போய்டுறதே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பினா என்னாச்சு, அங்கேயும் போறாரு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. இந்த வேலை பழுவுனால 6 மாதமும் ஆயிடுத்து. பெரியவாளை கவனிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, வரணும்னு நினைக்கல. தெய்வம் நம்மளை எப்படியெல்லாம் இண்டிகேட் பண்ணி நம்மளை கூப்பிடுறது, நம்மக்கிட்டேருந்து வேண்டின்றதை எப்படி வாங்கிக்கிறா அப்படிங்கிறத பாருங்க. இவர் திடீர்னு ஒரு நாளைக்கு இவருக்கு காது வலி வந்துடும். இது என்னடா அது புது பிரச்சனையாக இருக்குது, காது வலி வருதுன்னு சொல்லிட்டு காது டாக்டர் கிட்ட போயிருக்கார். இஎன்டி கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறார், உனக்கு ரொம்ப மோசமான நிலைமை போல இருக்கே, இது காது வலி மருந்து மாத்திரையில் குணமாகாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நீ சென்னைக்கு போயிடு, பெரிய டாக்டர் கிட்ட போய் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் லோக்கல் டாக்டர். இவரோ விழுந்து அடிச்சுட்டு சென்னைக்கு போகிறார். சென்னை டாக்டர் பரிசோதனை பண்ணிவிட்டு நாளைக்கு கார்த்தாலேயே போய் அட்மிஷனை போட்டுடும், ஆப்ரேஷன் பண்ணிவிடுறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். ஆப்ரேஷன் தான் வேணுங்கிறார். அப்போ தான் பெரியவாளை நினைக்கிறார். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறார், நீ கார்த்தால ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணும்போது, அட்மிஷன் போடும்போது உன் காதில் இருக்கிற கடுக்கனெல்லாம் நல்லா கழட்டி பத்திரமா வச்சுட்டு வா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். கழட்டி வச்சுடும். அப்போ தான் இவருக்கு சொல்லேர்னு அடிக்கிற மாதிரி தெரியறது. நாம் வேண்டிட்டோம், மறந்தே போயிட்டோம், 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுத்தே, பகவானே தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு கன்னத்தில் போட்டுட்டு காஞ்சிபுரம் போகிறார். நம்ம இதை கழட்டுறோம், சன்னிதானத்திலேயே கழட்டிடுவோம் கடுக்கனை அப்படின்னு நினச்சிட்டு பெரியவா சந்நிதிக்கு போகிறார். பெரியவா சந்நிதியில் போனால்
பெரியவா வந்து எல்லாம் பிளான் தெய்வம் இல்லையா, தெய்வத்துக்கு தெரியாதா யார் யாருக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு. அப்போ வந்து வேத ஒரு வேத சம்ரக்ஷணம் பண்ணுற பிராமணா வேத வித்துக்கள் ஒரு குரூப்பு வந்திருக்கா பெரியவாளை பார்க்கணுன்னு. பெரியவா முன்னாடியே வேதத்தை சொல்லிவிட்டுறார், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. அதில் ஒரே ஒரு பையன், அந்த பையனை மட்டும் கொஞ்சம் ஓரமாக இரு, இப்போ நீ அவசரப்படாத, ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோன்னு. இவா குரூப்பில் வந்தவா எல்லாரும் சேர்ந்து தானே போகணும், அதனால் ஒரு இடத்துல போய் அவள் எல்லாரும் உட்காந்து நோட்டுறான். உட்காந்துட்ட உடனே இந்த காதுவலி பக்தர் வேகமாக போகிறார், பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு தனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது, அங்கே போனது, காதுவலி வேண்டின்றது, அதுக்கப்புறம் கடுக்கனை கழட்டி வைக்கிறேன்னு வேண்டின்றது, காது வலி வந்தது, எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சது தான் தாமசம். இவர் சொல்லி முடிச்ச உடனே அந்த கடுக்கனை கழட்டி பெரியவா அந்த மூங்கி தட்டில் வைக்கிறார். பெரியவா சிரிச்சுட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு இவர் கையில் கொடுக்குறார். இவரும் சமாதானமாகி, பெரியவா தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ, எனக்கு ஒரு குறையும் வைக்காதீங்க, நானும் வேண்டின்றதை சமர்ப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற. பெரியவா உடனே பக்கத்தில் இந்த வேத வித்து சொன்னானே அந்த பையன், அந்த குரூப்லேருந்து அந்த பையனை கூப்பிடு அப்படிங்கிறாரு அணுக்க தொண்டர்கிட்ட. அவரும் வரார். நேத்திக்கு நீ அங்கே பாராயணம் பண்ணும்போது நினச்சிட்டு இருந்தீங்க, நம்ம குரூப்பில் எல்லாரும் கடுக்கன் போட்டுக்கா, நாம் ஒரு ஆள் தான் கடுக்கன் போட்டுக்கல, நமக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டியோ இல்லையோ, இந்தா இதை எடுத்துக்கோ, இதை சுத்தம் பண்ணி எப்படி சுத்திகரித்து பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டுக்கோ அப்படிங்கிறார். பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணுறா பாரு, அந்த பையனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுத்து. அவர் தன்னோட பாரம்பரியமான கடுக்கன் வெளியில் வேற எங்கேயும் வித்துட போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறார் பெரியவா முன்னாடி. இந்த பையன் வேதம் சொல்லிகிட்டே இருக்கும்போது தனக்கு மட்டும் போட்டுக்க வசதி இல்லையே, மற்றவா எல்லாரும் போட்டுருக்காளேன்னு அந்த பையன் நினைக்க, இவா ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க, அந்த பாரம்பரியமான கடுக்கன் வேத வித்து சொல்கிறவாளுக்கு வந்து சேர்ந்து எவ்வளவு பெரிய அனுகிரகம். தெய்வம் நம்மக்கிட்ட வேணுங்கிறத எப்படி வாங்கிக்குமோ அப்படி வாங்கிக்கும், அதே மாதிரி எப்படி கொடுக்கணுமோ அது நிச்சயம் கொடுக்கும். இந்த பதிவு அப்பேற்பட்ட பதிவு. கடுக்கன் வேணும் அப்படின்னு மனசால நினைச்சு உண்மையா, அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை தீரணும், இந்த கடுக்கன் காவாந்து பண்ணணும், பாரம்பரியமான கடுக்கன் அப்படின்னு அவர் வேண்டின்றது உண்மை. இந்த உண்மையும் உண்மையான வேண்டுதலுக்கு எவ்வளவு பளிச்சுன்னு ஒரு நிமிஷம் க்ஷண நேரம் பதில். நாமளும் உண்மையா எல்லார்கிட்டையுமே உண்மையா இருந்து பகவான் கிட்ட பேர் உண்மையா இருந்தான்னா, ஒரு பகவான் நாமா சொல்றதுல அழகா ஹரே ராம அப்படின்னு அழகா மனம் ஒப்பி நீங்க சொன்னா அந்த இடத்துல நீங்க உங்களை மறந்துடுவேன் இல்லையா, அதுதான் வேணும். அந்த பக்தி தான் வேணும், உண்மையான பக்தி தான் வேணும். அந்த பக்திக்கு எவ்வளவு மதிப்புங்கிறது இந்த மாதிரி பதிவுகள்லாம் நாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இதை நாம் கொண்டு போய் அடுத்தவாக்கிட்ட சேர்க்கணும், நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கடமை நம்மக்கிட்ட எல்லாருக்கும் இப்போ இருக்குது. இந்த உண்மையான பக்திக்கு எப்பேற்பட்ட மதிப்பு, அந்த மதிப்புக்கு நாம் எப்போதும் பார்த்தமாகணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அங்கே இடமே எல்லாம் அந்த வேத கோஷ்டியும் இந்த காதுவலி அன்பரும் ஆரஞ்சை வாங்கிட்டு சாத்துக்குடியை வாங்கிட்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படிங்கிறா. இங்கடி இன்னைக்கு நன்னா பங்குனி உத்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மர். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.